அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவன், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர், வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 31 அதிகாரம். பெலிஸ்தியர் இஸ்ரவேலோடே யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் பெலிஸ்தியருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். ஏற்கனவே சாமுவேல் தீர்க்கதரிசி மூலம் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது, இஸ்ரவேலர் தோத்து போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இங்க நடக்குது. பெலிஸ்தியர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாரனாகிய யோனத்தானையும் அபினதாபையும் மல்கி சூகாவையும் வெட்டி போட்டார்கள். சவுல மாத்திரமல்ல, சவுலோட குமாரர்கள் 3 பேரையும் வெட்டி போட்டாங்க. ஏன்னா வசனம் 1 சாமுவேல் 28 அதிகாரம் 19 வசனத்துல சாமுவேல் தீர்க்கதரிசி மூலம் கர்த்தருடைய வார்த்தை, நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி அப்படியே நடக்குது. சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது. வில் வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். இப்ப முதல்ல பிள்ளைகள் எல்லாம் மரித்து போயிட்டாங்க. இப்ப அடுத்து சவுலுக்கு எதிரா பெலிஸ்தியர் யுத்தம் பண்றாங்க. அப்பொழுது சவுல் வில் வீரரால் மிகவும் காயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி, இந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். தன்னுடைய ஆயுததாரிய, தனக்கு பாதுகாப்பாய் இருக்கக்கூடியவனை பார்த்து, நான் விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியரோட கையில மடிந்து போக அவமானப்பட விரும்பல, அதனால நீயே என்னை குத்தி போடு அப்படின்னு சொல்றான். அவன் ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். ராஜாவை கொல்றதுன்றது பெரிய காரியம். அதனால அதை செய்யறதுக்கு அவனுக்கு தைரியம் இல்லை. பயந்ததுனால செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். பட்டயத்தை நட்டு அதன் மேல தானே போய் விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டான். சவுல் செத்து போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனோடு கூட செத்து போனான். சவுல் செத்ததை பார்த்து அவன் ஆயுததாரியும் அதே மாதிரி செத்து போறான். பட்டயத்தை நட்டு மேல விழுந்து அதை அப்படியே செத்து போறான். அப்படியே அன்றைய தினம் சவுலும் அவன் 3 குமாரரும் அவன் ஆயுததாரியும் அவனுடைய எல்லா மனுஷரும் ஒருமிக்க செத்து போனார்கள். எல்லாரும் ஒரே நாள்ல செத்து போனாங்க. இஸ்ரவேலர் முறிந்தோடினார்கள் என்றும் சவுலும் அவன் குமாரரும் செத்து போனார்கள் என்றும் பள்ளத்தாக்குக்கு இப்பாலும் யோர்தானுக்கு இப்பாலும் இருக்கிற இஸ்ரவேலர் கண்டபோது அவர்கள் பட்டணத்தை விட்டு ஓடி போனார்கள். அப்பொழுது பெலிஸ்தியர் அவைகளில் குடியிருந்தார்கள். சவுலும் அவனோட குமாரர்களும் மரித்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இஸ்ரவேலர் ராஜா மரித்து போயிட்டான். அது பெலிஸ்தியர் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றத அறிந்த உடனே பட்டணத்தை விட்டு ஓடி போயிட்டாங்க. அவங்க ஓடி போன பிறகு பெலிஸ்தியர் அந்த இடத்தெல்லாம் ஆக்கிரமிச்சு அவங்க குடியிருக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. வெட்டுண்டவர்களை உரித்து கொள்ள பெலிஸ்தியர் மறுநாள் வந்தபோது அவர்கள் சவுலும் அவன் 3 குமாரரும் கில்போவா மலையிலே விழுந்து கிடக்கிறதை கண்டு அவன் தலையை வெட்டி அவன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரகங்களின் கோயில்களில் ஜனங்களுக்குள்ளே செய்தியை பிரசித்தப்படுத்தும்படி அவைகளை பெலிஸ்தியர் தேசத்திலே சுற்றிலும் அனுப்பி சவுலோட தலையை வெட்டி
அவனோட ஆயுதத்தெல்லாம் எடுத்து கோயில்கள்ல, விக்கிரகத்தை வணங்கக்கூடிய கோயில்கள்ல ஜனங்களுக்கு செய்தியா சொல்றாங்க. பெலிஸ்தர் தேசம் முழுசும் அதை அனுப்பி வைக்கிறாங்க. அவன் தலையை வெட்டி அவன் ஆயுதங்களை அஸ்தரோத்து தேவனுடைய கோயிலே வைத்து, பெலிஸ்தியரோட கடவுள்களோட பெயர்கள்ல உள்ள அஸ்தரோத்து அந்த கோயில்ல கொண்டு போய் வச்சு அவனோட ஆயுதங்களை வச்சு அவன் உடலை பெத்சானின் அலங்கத்திலே தூக்கி போட்டார்கள். பெலிஸ்தியர் சவுலுக்கு செய்தத கீலேயாத் தேசத்து யாபேஸ் பட்டணத்தார் கேட்ட போது, இந்த பெலிஸ்தியர் சவுல என்ன செஞ்சாங்க அப்படின்னு, அவனோட உடலை என்ன செய்தார்கள் அப்படின்றத அறிந்த உடனே யாபேஸ் பட்டணத்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. 1 சாமுவேல் 11வது அதிகாரத்துல இந்த யாபேஸ் பட்டணத்தாருக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்ட போது, அம்மோனியனாகிய நாகாஸ் இவங்களுக்கு விரோதமா யுத்தம் வந்த போது சவுல் இவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்து வெற்றியை பெற்று கொடுத்தான். அந்த நன்றி அவங்களுக்குள்ள இருந்துச்சு, இந்த யாபேஸ் பட்டணத்தார். அதனால இவங்க கேள்விப்பட்ட உடனே அவர்களிலே பலசாலிகள் எல்லாரும் எழுந்து முழுதும் நடந்து போய், ராத்திரி ஃபுல்லா நடக்கிறாங்க, பலசாலிகள்லாம் எழுந்து வராங்க. பெத்சானின் அலங்கத்தில் இருந்த சவுலின் உடலையும் அவன் குமாரரின் உடலையும் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அவைகளை அங்கே தகனம் பண்ணி அதுக்கு மரியாதை கொடுக்கறாங்க. சவுலோட உடலையும் குமாரர் உடலையும் எடுத்துட்டு வந்து தகனம் பண்றாங்க. அவர்களுடைய எலும்புகளை எடுத்து யாபேசில் இருக்கிற தோப்பிலே அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள். மரியாதை செலுத்துறாங்க. எலும்ப தோட்டத்துல அடக்கம் பண்றாங்க. 7 நாள் உபவாசம் இருந்து துக்கம் கொண்டாடுறத பாக்குறோம். ஆனா 2 சாமுவேல் 21வது அதிகாரம் 12ல இருந்து 14 வரைக்கும் உள்ள வார்த்தைகள்ல தாவீது பின் நாட்கள்ல இந்த எலும்புகளை எடுத்து அடக்கம் பண்ணினத இங்க நம்ம பார்க்கலாம். 21வது அதிகாரம் 12வது வசனம். தாவீது போய் 2 சாமுவேல் 21:12 பெலிஸ்தியர் கில்போவாவில் சவுலை வெட்டின போது பெத்சானின் வீதிகளில் தூக்கி போடப்பட்டிருந்ததும் கீலேயாத்தில் உள்ள யாபேஸ் பட்டணத்தார் அங்கே போய் திருட்டளவாய் கொண்டு வந்ததுமான சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனான யோனத்தானின் எலும்புகளையும் அவர்களிடத்திலிருந்து எடுத்து அங்கே இருந்த அவர்களை கொண்டு வந்து தூக்கி போடப்பட்டவர்களின் எலும்புகளையும் அவைகளோடு சேர்த்து சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் எலும்புகளையும் பென்யமீன் தேசத்து சேலா ஊரில் இருக்கிற அவன் தகப்பனாகிய கீசின் கல்லறையில் அடக்கம் பண்ணிவிட்டான். ராஜா கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தார்கள். அதற்கு பின்பு தேவன் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். தாவீது சொன்னதை அவங்க எல்லாம் செய்து அடக்கம் பண்ணி அதுக்கப்புறம் தேசத்துக்காக ஜனங்கள் பண்ணின ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டானா, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே சவுலும் அவனுடைய குமாரர்கள் 3 பேரும் அந்த யுத்தத்துல மடிந்து போனாங்க. அதுக்கப்புறம் பெலிஸ்தியர் இந்த விஷயத்தை கேட்ட உடனே, பெலிஸ்தியர் ஜெயிச்சிட்டாங்கன்ற விஷயத்தை கேட்ட உடனே இஸ்ரவேலர் எல்லாம் தங்களோட பட்டணத்தை விட்டு ஓடி போயிட்டாங்க. பெலிஸ்தியர் அந்த பட்டணத்துல குடியிருந்தாங்க. சவுலையோ அவன் 3 குமாரர்களோட உடலை கில்போவா மலையில போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தலையை வெட்டி அவனோட ஆயுதங்களெல்லாம் எடுத்துட்டு ஆயுதங்களை அஸ்தரோத்து கோயில்ல கொண்டு போய் வச்சாங்க. அவனோட உடலை பெத்சானின் அலங்கத்துல தூக்கி போட்டாங்க. இத கேள்விப்பட்ட யாபேஸ் பட்டணத்தார் அந்த உடலை எடுத்து
அடக்கம் பண்ணினார்கள் அப்படின்றத 7 நாள் உபவாசம் பண்ணாங்க அப்படின்றத இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல ஆண்டவரே நாங்க தியானித்த இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம். சவுலுடைய பரிதாபமான மரணத்தை குறித்து நாங்க தியானித்தோம். ஆண்டவரே ஏசப்பா, நீங்க அவன் சவுலை தெரிந்தெடுத்து ராஜாவாக்கினீர். ஆனா கீழ்ப்படியாமையினால எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்ததை நாங்க அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே நாங்களும் கூட ஆண்டவரே எப்பொழுதும் உம்மை கனம் பண்ணுகிறவர்களாய், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே உம்முடைய கருத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் நீங்க கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.